ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் என்எஸ் நௌஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். இப்போ பேச போகிறதுன்றது வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படின்ற மாதிரி, வீட்டுக்கு ஒருத்தர் மைக்ரேன் அப்படின்னு சொல்லலாம், தலைவலி. வீட்டுக்கு ஒருத்தர் தலைவலி அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ தலைவலியை பற்றிய சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. குறிப்பாக மைக்ரேன் அப்படின்னாவே ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹெட்டேக், மன அழுத்தத்தினால வரக்கூடிய தலைவலி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மைக்ரேன் எப்படிலாம் வரும் அப்படின்னா, பின் தலைவலிக்கும். அதாவது ஆக்சிபிட்டல், இல்லாட்டி இந்த ஏரியா பெரைட்டல், இல்லாட்டி முன்னாடி இது ஃப்ராண்டல், இந்த இதிலெல்லாம் வலி வரலாம். ஒரு சைடாக வரலாம், ரெண்டு சைடாக வரலாம். இப்படி எப்படி வேணால் அந்த தலைவலி வரலாங்க. ஆனால் அது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 விஷயம் மட்டும் கம்பல்சரி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, நல்ல காய்கறிகள், அந்த மாதிரி சத்தான பொருட்கள் எடுக்கிறது. அது எடுத்தால் என்ன ஆகும்னா எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்போ அந்த வலி வந்தாலும் தாங்கிக்கிற முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிராணயாமா, அந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செய்கிறது. மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நைட் நல்லா தூங்கணும். தூக்கம் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே. நல்லா தூங்குற மட்டும்தான் இது ரெக்கவரி ஆகும். அந்த தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்களுக்குலாம் இது அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஹோமியோபதியில் ரொம்ப பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அழகாக மைக்ரேனை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னோடய கூகுள் மேப்லேயே 2 பேர் அதுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க மைக்ரேனுக்கு. நான் அந்த ரிவ்யூ இதோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.